welcome back to our channel Tales of Trish and Sheen. This is me Sheena and இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படினா எங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு நாங்க வந்திருக்கோம். எங்கன்னா அருளாச்சி புளியங்குடி பக்கத்துல அருளாச்சி அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான். ஸோ அங்கே வந்து எங்கள் அத்தை மாமா வீட்டில் நான் இருக்கேன். இன்னைக்கு வந்து அங்கே தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற தோட்டத்தோட டூரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எங்களோட நேட்டிவ் பிளேஸோட தோட்டம் டூர். ஸோ என் கூட இன்னைக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்கா? நான் என்னோட அத்தை. என் கூட எங்க அத்தை ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோக்கு. ஏன்னா எனக்கு எந்த செடி பேரும் தெரியாது, அவங்க தான் சொல்லணும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து பார்க்கலாம். எனக்கு என்னென்ன தெரியுமா அதெல்லாம் நானே சொல்லுவேன். இது வந்து மிளகா செடி. மிளகாவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனால இது மிளகா செடி. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் நான். இது பட்டன் ரோஸ். இதுவும் எனக்கு தெரியும், இது பட்டன் ரோஸ். பிங்க் கலர் பட்டன் ரோஸ், ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். அடுத்து வந்தோம்னா திஸ் இஸ் தக்காளி. எவ்வளோ தக்காளி இருக்கு, குட்டியா இருக்கு பாரு. இது அதை விட குட்டி. இங்க கொஞ்சம் ரெட்டா இருக்கு. அண்ணா இதுதான் ஃப்ளவர். எவ்வளவு கரெக்டா தக்காளி கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய தக்காளி இருக்கு. பருத்தி பூவெல்லாம் வந்து பறிச்சு வச்சிட்டாங்க எங்க மாமா. உள்ள போய் நான் பூவை காட்டுறேன். எல்லாம் அங்க டேபிள்ல பூவெல்லாம் இருக்கும் பாரு. இது பப்பாளி. அதுல பப்பாளி பழம் இருக்கு. ஆமா, காய் அந்த பின்னால பெருசு பெருசா இருக்கு. இது என்னது? இது மாதுளை. இது மாதுளை. பழம் வந்துச்சா? இல்ல, இப்பதான். இது சித்தவத்தி. அகத்திலே இது அகத்தி மரத்துல இது ஒரு சித்தவத்தி. காடு பூ. அகத்தினாலே என்னன்னு எனக்கு தெரியாது. இது துளசி. இவ்ளோ பெருசா இருக்குது இதெல்லாம். அது வேற கொலை. அது புளி போட ஊடைக்குள்ள ஏதோ ஒரு அதெல்லாம் துளசி. இது துளசி இஸ் குட் ஃபார் ஹெல்த். அது உனக்கு தெரியுமே. அங்க பாத்தீங்களா செம்பருத்தி. நல்லா எப்படி அடிக்கு வை. செம்பருத்தி வந்துருச்சு. அவ்வளோத்தையும் எங்க மாமா காலையில புடுங்கி போட்டாங்க. காம்பெல்லாம் அங்க புடுங்கி போட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில பூக்கும் போது காட்டுறேன். எதுலயோ ஒரு மொட்டு இருந்தது. என்ன இருக்கு? நிறைய மொட்டு இருக்கு. நாளை பூத்துரும். இது மாதுளையாம். ஆமா, இது மாதுளம்பழம் செடி. மாதுளம்பழம் நம்ம சாப்பிடுறது. காட்டு. எது? இதுவா? இதுல ரெண்டு பழம். அது வாழை மரம். எனக்கு தெரியும், அது வாழை மரம். இது மரவள்ளி கிழங்கு. இத புடுங்குவோமா? அதான் அந்த கடைசி மரவள்ளி கிழங்கு இல்ல, கப்ப கிழங்கு. அதுவும் சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கப்பை கிழங்கு. இது வந்து பப்பாளி. எனக்கு தெரியும், அதுவும் பப்பாளி. அதுலதான் பழம் இருக்கு. ஹலோ அங்க அம்மா தண்டி. ஏய் அம்மா தண்டி கிடக்கு. அடே கூட எடுத்துட்டு வா. அப்படியே வெண்டங்க பறிப்போம். ஏய் this is வெண்டக்காயா. this is வெண்டக்கா. This is வெண்டக்காய். வெண்டக்காய் பூவை கட்ட அழகா இருக்கும். எறும்பு. நீயே காட்டு. காய் எடுத்தியா? வெண்டக்காய். This is ஏய் இங்க ஒரு வெண்டக்காய் பாரு. yes. பாருங்க. ஐயோ கோழி. இதுல பாரு. இதுல எவ்வளவு குட்டி பாரு. இங்க ஓடி. எறும்பு நிக்கி. ஆமா. இங்க பாரு. இந்த கொடி என்னது? தர்பூசணி. இதுவா? இது வெண்டக்காவா? இது வெண்டக்காய். கத்திரிக்காய் அதுல ஒரு கிடக்கு. அப்படி எனக்கு தெரியும். அண்ணா லெமன். This is கொய்யா. இது லெமன். This is கொய்யா மரம். கப்பக்கிழங்கு.
அப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு பாரு, கப்பக்கிழங்கு. புடுங்கணும். கொய்யா பழம். லெமன் இருக்கு பாரு குட்டி. ஆமா, lemon இருக்கு. நம்ம வீட்ல அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஆனா இன்னும் லெமன் வரல. இங்க மட்டும் காய்க்கு பாரு. இது ஒட்டு. ஹைபிரிட். ஏ பூவா? அது பூவு. லெமன்ல பூ வருமா? காய் எப்படி வரும்? எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கு. நாளைக்கு பூத்துருமா? அண்ணா இந்த லெமன்ல பூ வரும்னு எனக்கு தெரியாது. மல்லிப்பூ மாதிரி இருக்கு பாரு. இப்படி பாக்க இன்னும் இருக்கிற ரெண்டு. இன்னாருக்கு பூத்தது. அதான் பூ நிறைய எது இருக்கு. காயா? பூத்தது பாரு. ஆனா பூத்தது வித்தியாசமா இருக்கு. இதுதான் ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த மிளகா பறிப்போம். தட் இஸ் மிளகாய் செடி, அது எனக்கு தெரியுமே. அது அங்கேயே இருக்கு. எதுக்கு ரெட்டா இருக்கதையும் பறிக்கீங்க? ரெட்டா இருக்கிறது தான் வத்தலுக்கு. சரி, அப்ப கிரீனா இருக்கதா பறிக்கல? அது பறிக்கல. அது வீட்ல இருக்கலாம். இது வேற டைப் மிளகாவா? இது குண்டு மிளகா. இது என்னது கீழே? அது சீனி கிழங்கு. சக்கரவள்ளி. அங்கேயும் உனக்கு தெரியாதுல? சும்மா உள்ள உள்ள சீனி கிழங்கு இருக்குமா? பூ இருக்கு. ஆ? பூ பர்பிள் கலர்ல இருக்கு. கலர்ல ஒரு ஒயிட்டா இல்ல பர்பிளா என்ன கலர்? எது? இது இப்படியே தான் மஞ்சள் கலர்ல தான். மஞ்சள் கலர்லயும் உண்டா? இது பழம். அது புடுங்க மாட்டோம். இங்க தான் காய். உனக்கு பின்னாடி பூனா இருக்கு. பூ பர்பிள் கலர்ல இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கு. இது என்னது? அங்கேயும் கிடக்கும். சரி, அதுல பூ வயலட் கலர்ல இருக்கு, இதுல ஒயிட் கலர்ல இருக்கு. ஓ, அது வயலட் கலர் பூ. இதா இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, பூ பூ பூ. உனக்கு இல்ல? தெரியுதா? பட்டன் ரோஸ். இது என்னது? இது அது துளசி. ம். பச்சளை பச்சளை. பச்சைலனா அது வாசனையா இருக்கும். அது ஏப்பா. இது பச்சைலயம். நான் கேட்டு கேட்டு சொல்றேன். து, இதெல்லாம் ஒரு பழம். இத தலையில வைப்பாங்களோ? இந்த பூ மாதிரி இருக்குது. ஆனா துளசியில உள்ள மாதிரியே இது இருக்கு பாரு. நல்லா தான் இருக்கு ஸ்மெல்லு. ஆனா எனக்கு ஸ்மெல் தெரியல, லைட்டா தான் தெரியும். ஆமா. அங்க நீ எடுப்பியா? அதான் அது அந்த அரும்பு பெருசா இருக்கும்ல. வந்தா தான் உருவி அரைச்சு வைக்கணும். அரைச்சா என்ன கலர்ல வரும்? இதோட எலுமிச்சங்காய் இது பண்ணி இதுல இந்த இது போடணும். கொட்டை பக்கெல்லாம் போட்டு. இது இதுல நிறைய பழம் கிடக்கு. எதுல? ஆமா, இல்ல இதுல. இந்த பப்பாளி, இந்த ஹலோ, இங்க வாரு. அத விட எங்க பாரு கோழி. கோழி. இது நவாமரம். நவாப்பழம் வர மரம். நவாப்பழம். ஆனா பழம் இன்னும் வரலையோ? மரம். ஆனா சூப்பரா. இங்க வந்து பார்க்கணுமா? நீ அத பார்த்து. This is முருங்கை மரம். இங்க பாரு. இது முருங்கை மரம். உங்க மலை எடுத்து அழிய. இல்ல சும்மா இரு. ஏய், இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அதான் இன்னும் பழுக்கல. ஆனா இன்னும் பழுக்கல பாரு. தீனி பழுத்தோன்னா பிஞ்சிரணும் இருக்காது. எங்க பாரு, நடுவுல என்னமோ வாட்டர் இருக்கு. ஆமா, பெருசா இருக்கு. ஆமா, இந்த தண்டுக்குள்ள வாட்டர் இருக்கு பாரு. எல்லாத்துலயும் வாட்டர் இருக்கணும், அதுக்குள்ள சாப்பாடு. சரி, இது முருங்கை மரம். நான் கரெக்டா சொல்லிட்டேன். அது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அங்க முருங்கைக்காய் இருக்கு. தெரியும். இதெல்லாம் என்னது? எங்க பாரு. சொர. குட்டி. சொரக்காவா? கிடக்கா? இல்ல பிஞ்சா இருந்தது. ஆமா. ஒயிட் கலர்ல இருக்கு. பிஞ்சு கூட இல்லையா? அண்ணா இது பருப்பு கீரை. பருப்பு கீரை. ஆமா. நான் சொல்றேன் பருப்பு கீரை. நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எங்க வீட்டுல இருக்கு. நான் அடிக்கடி இந்த கீரையை செஞ்சு என் ஹஸ்பண்ட டார்ச்சர் பண்ணுவேன். இன்னும் இருக்காரு பிஞ்சு. இந்த ஒரு பிஞ்சு இருக்கு. அது என்ன? டாடினா வீடியோவே எடுக்கும். இங்கே இருக்கோம். டாடினா வீடியோவே எடுக்கும். எங்க எனக்கு தெரியல. இங்க வா. இருக்குல்ல. அண்ணா இருக்கு, இன்னும் இருக்கு. அந்த பூலாம் மேல உள்ள பாரு. அந்த பூ வாடி. முதல்ல காய் கிடந்துச்சு, பூசணிக்காய் கிடந்துச்சு, எல்லாம் இதெல்லாம் இப்ப காய் வேணும்னு கேட்டா கொடுக்கத்தான் செய்வேன். நான் தான் செய்ய மாட்டேன். தெரியலையா? அது என்னது? எது? அங்கம்மா. அது இது சுண்டக்காய் இருக்கா? அது நம்ம முன்னால இருக்கு டீ. சுண்டக்காய் கிடக்குச்சி முன்னால, நம்ம வீட்டுக்கு முன்னால பின்னால அந்த இது. சரி, இதுக்குள்ள தேர்னா ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் போய் ஏன்னு தான் எடுக்கணும்னு சொன்னேன். திஸ் இஸ் ஆல்சோ லெமன். இது என்னது? என்னது? ஒரு எவ்வளவு பெருசா இருக்கு. அது என்னது? அது சும்மா
இது காட்டு நெல்லிக்காவா? நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு வரும்போது பெரிய நெல்லிக்காய் மரமா உங்களுக்கு நான் நெல்லிக்காய் பறிச்சு காட்டுறேன். இது கேட்டையா கதையா? இதெல்லாம் இது கொழிஞ்சி கொலை உரத்துக்கு வைப்பாங்கல்ல, தென்னை மரத்துக்கெல்லாம் வைக்கிறது. அது இது காடாத்தானே கிடந்ததுனால எதுவும் நாங்கள் இப்படி இப்படி திஸ் இஸ் ரோஸ் பூ, ஒயிட் ரோஸ், பிங்க் ரோஸ், அந்த அந்த ஒயிட் ரெட் ரோஸ், அந்த பட்டன் ரோஸ், அந்த பக்கம் ஏலே அந்த மூலையில இருக்காரு புரோட்டன்ஸ் தானே? ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஒயிட் ரோஸ் இருக்காரு, அதுல நல்லா ஆமா அதுல நிறைய பூ இருக்கு. அது குத்தா கிடக்கும். ஓ அந்த சைடு ஃபுல்லா வெஜிடபிள்ஸ், இந்த சைடு ஃபுல்லா அழகு பூ செடிகளா? ஆமா இன்னும் வாங்கி வைக்கணும். கத்தாழை, ஆலோவேரா. நீ போடுங்க அந்த சைடு ஆமா இது குட்டி குட்டியா இருக்கு பாரு. நிறைய வருது. அது குட்டியா இருந்துச்சு, இப்ப பெருசா வளர்ந்துருச்சு. என்ன ரோஸ்? இது ரோஸா? ஆமா ஆனா டிஃபரண்டா இருக்கு பாரு. அது குத்தாத நான் மொட்டை இருக்கு பாரு, அப்படியே இதாயிரும். நான் இங்க இன்னொன்னு கொத்து கொத்தா வந்து. ஆனா இதுல அவ்வளவா இது இருக்கு. அது என்னது தங்கம்? லோஸா? உனக்கு தலையில வைப்போமா? ஆனா அது நல்ல மொட்டை இருக்கு. வேற புடியே விழுந்துறாத. நல்லா இருக்குப்பா. இந்த பட்டன் ரோஸ்லாம் பூக்கவே இல்லையோ? அது பண்ணாதீங்க. ஓ இது பட்டன் ரோஸ் இல்லையா? பொன்னாடிக்கிற இது குட்டி குட்டியா இருக்கு இலையெல்லாம். நேர்லயே பார்த்தது கிடையாது, ஆனா செடியில வந்து பார்ப்போம். கசப்பா இருக்கும். நான் வச்சதே கிடையாது, நானே சுண்டக்காய் பார்த்தது கிடையாது. சுண்டக்காய் இப்படி லாங்கா இருக்கும், அப்படியே ரவுண்டா தான் இருக்கும். இதுதான் நம்ம வீடு காம்பவுண்டா. இங்க இருந்து அப்படியே நேரா போனோம்னா அங்க ஃபுல்லா ஃபார்மிங் லேண்ட்ஸா இருக்கு. வாங்க போய் அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீயும் வா. கிணறு 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 பாப்போம். ஆமா நான் அந்த ஈர நேரனால எல்லாம் இருக்குது. ஹாய், நான் கிணத்தை பார்க்கறதுக்கு நின்றுட்டு இருக்கேன். திஸ் இஸ் கிணறு. எவ்வளோ பெரிய கிணறு, ஆனா உள்ள தண்ணியே இல்லை, ரொம்ப அழுக்கா இருக்கு. தண்ணி இருக்கு, பாசி பிடிச்சி போய் இருக்கு, தெரியுதா? நான் காட்டுறேன். இது என்னது? எதுக்கு வச்சிருக்காங்க? பால் எடுக்க. உனக்கு தெரியுமோ? நம்ம ரெசார்ட் தானே ஹில் வியூ போவோம். இங்க எங்க வீடே ஹில் வியூ ஹவுஸ் தான். இப்படி ஒரு இடம் கிடைச்சதுதான் ஹில் வியூ ரெசார்ட் போட்டுருவாங்கல்ல, நாங்க ஹில் வியூ ஹவுஸ் போடுவோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஹில் வியூ, ட்ரீ வியூ, ஆல் வியூ ஹவுஸ். அண்ணா மலைகள் எல்லாம் தெரியுதா? காடு தாண்டி மலை தாண்டி எல்லாம் தாண்டி நாங்க வீட்டுக்கு வந்துருவோம். ரைஸ் அப்புறம் டோரா போயிடுவா. இது நெல்லா? இது நெல்லா? அதுக்கு பின்னாடி இருக்கிறது கரும்பா? ஒன்னா போல தகதியா இருக்கு மழை பெஞ்சனால. பைப்பு பாரு, தண்ணி போகுதோ. இதுல இருந்து தண்ணி எடுப்பாங்களா? அடியில தண்ணி. சிற்பா ஹாய் சொல்லுதான். நம்ம வீட்ல இருந்து ரோட்ல இருந்து அப்படி போனா அங்கேயே திரும்ப ஃபார்மிங் லேண்ட் தான் இருக்கு. நம்ம வயல்வெளிக்கு நடுவுல வயல் வியூன்னு வச்சுக்கலாம் நம்ம வீட்டை. எதை? ஈக்குவலா இருக்குல்ல எல்லாம். அது எல்லாமே ஒரே நேரத்துல வளர்றது, அதனால ஈக்குவலா இருக்கு. ஒண்ணு கூட வேகமா ஒண்ணு ஸ்லோவா வளராதா? ஈக்குவலா போகவே முடியாது. இந்த இடத்துல
இங்கேயும் கண்ணு கெட்டின தூரம் வர வயல்வெளி தான். அங்கேயும் இது யாரோட இடம்? வந்து நம்மளை அடிக்க போறாங்க. என்ஜாய் பண்றீங்கல்ல? திஸ் இஸ் மாங்காய் மரம். நிறைய மாங்காவா காய்ச்சி கிடக்குது. இங்க ஆடு இருக்குது. அழகா வந்து நிக்கி இவ்வளவு நேரம் உள்ள நின்னுட்டு இருந்தது. வீடியோல போடா. தொடு மாங்காவை ஏக்கு என்ன அவன் தலைக்கு மேல. ஆனா இது நம்ம வீட்டு மாமரம் கிடையாது, எதிர் வீட்டு மாமரம். இத புடுங்கி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கு. ஏன்னா திருட்டு மாங்காய் இல்ல, நம்ம வீட்டு மாங்காய் இல்ல, அதனால டேஸ்டா இருக்கும். இல்ல இது எங்க வீட்டு மரம் இல்ல, இது எதுத்த வீட்டு மரம். திருட்டு மாங்காய் நல்லா. பட்டன் ரோஸ்லாம் வெயில் வந்தது சூப்பரா பூத்துச்சு. எப்படி வேர்த்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. நீ இப்போ கேமரா வச்சுட்டு இங்க காவலுக்கு நிப்பியா? ஸ்டாண்ட் போட்டு இங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு உட்கார்ந்துடலாம். ஆனா எப்படி வளருது அப்படியே டைமையும் அதுல போட்டுடலாம். டைம் ஸோ எஸ், இதுதான் நம்ம வீட்டோட தோட்டம் டூர். நம்ம எல்லாமே பார்த்தோம். இங்கே வந்து நிறையா வளர்க்குறது வெண்டைக்காய், மிளகாய் இதெல்லாமே வந்து சீஸ்னல் தான். அது வளர்ந்து ஒரு 3 months காய்க்கும். அதுக்கப்புறம் அந்த செடியே அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் விதை போட்டு முளைச்சி அப்படி வளர்றது தான். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அளவுக்கு அதிகமாகவே, கத்திரிக்காயெல்லாம் காய்க்கும் போது ஒரே நேரத்தில் 2 கிலோ 3 கிலோன்னெலாம் பிடுங்கி கொடுத்துடுவாங்க. தக்காளியும் அப்படி தான். ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே செடி எல்லாமே சீசன் முடிஞ்சிருச்சு. திரும்ப அடுத்து அது விதை வச்சு அது வளர்ந்து வந்தால் தான் இருக்கும். அதனால தான் காய் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் சொரக்காய், பூசணிக்காய்லாம் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் கொடுத்துடுவாங்க. நான் செய்யவே மாட்டேன் பூசணிக்காய், ஆனால் கொடுத்து விடுவாங்க இருக்குது அப்படின்னு. அப்புறம் சுற்றி உள்ள எல்லாருக்கும்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இதுதான் எங்கள் அத்தை எங்கே போனாங்க அப்படின்னா, எதிர் வீட்டில் போய் மாங்காய் பார்த்தோமா, அங்கே போய் கதை பேசி போயிட்டாங்க. எப்போ இப்படி தான் இங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. வில்லேஜில் எப்போவுமே அதுதான் ஒன்று. எல்லோரும் ஜாலியாக வெளியே உட்காந்து தான் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. என்னன்னா அடுத்து வந்து நம்ம இங்கே கோழி இருக்குல்ல, இந்த கோழி அடித்து குழம்பு வைக்க போகிறோம். அந்த வீடியோவை அடுத்து பார்க்கலாம். ஸோ see in my next video. Until then, this is Sheena signing off from you by in village. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நம்ம பிரைஸும் வந்துட்டா. லைக் பண்ண சொல்லு, ஷேர் பண்ண சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கூட கமெண்ட் பண்ணுங்க மறந்துட்டு அவ கரெக்டாக சொல்கிறா. ஓகே சார், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.